இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விசுவாசத்தில் வளர்வது எப்படி. பொதுவாகவே கிறிஸ்தவர்களை குறித்து உலகத்தார் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இவங்க விசுவாசிகள். விசுவாசம் கிறிஸ்தவனுடைய ஒரு உயிர் மூச்சுக்கு சமானம். ஏற்கனவே நம்ம பைபிள் ஸ்டடியில் மாடல் 1ல் 4வது பாடமாக வரும். விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசத்தை நடப்பது எப்படி அப்படிங்கிறது அதில் படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதில் கொஞ்சம் அதில் இல்லாத பல காரியங்களை இதில் நம்ம படிக்கிறது கொஞ்சம் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது விசுவாசம் என்றால் என்ன. எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 11:1 விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. நான் ஒரு காரியத்தை நம்புகிறேன், ஆனால் அதில் உறுதியாக இருக்கிறேன். நான் நம்புறது கரெக்டாக தான் உறுதியாக இருக்கிறேன். சில காரியங்கள் நான் இன்னும் காணலை, ஆனாலும் அது கண்டிப்பாக வரும் இல்லை இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக இருக்கிறேன். அதில் 100% கேரண்டியாக இருக்கிறேன். உதாரணத்துக்கு ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துட்டோம், ரயில்வே ஸ்டேஷன் போய் உட்காந்துட்டோம். முன்னையோ பின்னையோ ட்ரெயின் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நிச்சயமாக உட்காந்துருக்குறோம். ட்ரெயின் இன்னும் வரலை, ஆனாலும் டிக்கெட் என் கையில் இருக்குது, ட்ரெயின் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு உட்காந்துருக்குறோம். அதை போல் விசுவாசம் அப்படியாக இருக்கணும் அப்படின்னு. பட் இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ளே உருவாகுதோ, மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசம் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் விசுவாசிகள்னு சொல்கிறாங்க, அது எதற்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும்னா, ரோமர் 10வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் ரோமர் சபைக்கு எழுதியில் அந்த மாதிரி அவர் எழுதுகிறாரு, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங், கேட்கறதுனால. ஹியரிங் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட். அதாவது விசுவாசம் எப்படி நமக்குள்ள உண்டாகுதுன்னா, கேட்பதனால. எதை கேட்பதனால? தேவனுடைய வசனத்தை, அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்பதினாலே விசுவாசம் உருவாகுகிறது, விசுவாசம் உள்ளே வருகிறதுங்கிறாங்க. தமிழில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வினா நம்ம கேள்வி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே உள்ள வசனம் பார்த்தீங்கன்னா, அது அந்த கேள்விங்கிறதுக்கு என்னன்னு சொல்லியிருக்கு. 16வது வசனம், ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை, அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்படின்னா கேட்கறது அப்படிங்கிறனால தான் வருது. அந்த கேட்கறது எதில்? தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லுகிறாரு. ஸோ நம்ம விசுவாசம் உருவாகிறதே தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய குரலை கேட்பதினாலே. இது ரோமர் எழுதின காலத்தில் நமக்கு கையில் இருக்கிறது போல வேத புஸ்தகம் என்று ஒன்று இல்லை. அதாவது கிபி 230 கிறிஸ்துவுக்கு அப்புறம் 230வது வருஷம்தான் இன்னென்ன புஸ்தகங்களை எல்லாம் வேதமாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆச்சு. நியூ டெஸ்ட்மெண்ட்டுடைய கடைசி புக்கு வெளிப்படுத்தல், யோவான் இதெல்லாம் வர்றதுக்குள்ளேயே கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஒரு 100 வருடங்கள் ஆகிப்போச்சு. அதனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு சான்சஸ் எல்லாம் கிடையாது. ஊழியர்கள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக, அல்லது தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள் என்று வரக்கூடிய ஊழியர்கள் மூலமாக தேவனை குறித்து என்ன கேள்விப்படுறாங்களோ அதை வைத்து தான் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள உருவானது. அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத அவங்க விசுவாசித்து வளர்ந்து வந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை படிப்பதினாலும் தியானிப்பதினாலும் அதிலிருந்து தேவனுடைய குரலை கேட்பதினாலும் நமக்கு விசுவாசம் வரும் அப்படின்னு எடுக்கலாம். அந்த காலத்தில் அவங்களுக்கு இல்லாத சிலாக்கியம் நமக்கு இருக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டால் விசுவாசத்தில் நன்றாக வளரலாம். அதற்கு விசுவாசத்தில் வளர்வதற்கு ஃபஸ்ட்டு பேசிக் அடிப்படையான பாடம் வேத தியானம் நமக்கு இருக்கணும். தினசரி வேதத்தை வாசிக்கிறோம், படிக்கிறோம், அது வேற. பட் வேதத்தை தியானிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும். அது இருந்தால் விசுவாசம் தானாகவே உள்ள வளர்ந்துக்கிட்டே வரும். அதுதான் ஆரம்பம், அதுதான் முக்கியம். நம்ம நிறைய பேருடைய செய்திகளை கேட்குறோம், நிறைய இவாஞ்சலிஸ்ட், நிறையா ஊழியர்களுடைய செய்திகளை கேட்குறோம். அது எல்லாம்
நமக்கு சைடு சப்போர்ட்டாக தான் வரணுமே ஒழிய அதை மாத்திரம் சார்ந்து நின்றக்கூடாது. கையில் உள்ள வேதத்தை கிரமமாக, அதாவது இன்னைக்கு சங்கீதம் படித்தேன், நாளைக்கு மத்தேயு படிப்பேன், நாளை கழித்து உபதேச பிரசங்கி படிப்பேன் அப்படின்னு போயிடாம ஒரு சிஸ்டமேட்டிக்காக வரிசையாக இது யாருக்கு எழுதுனாங்க, என்ன எழுதியிருக்காங்க, ஏன் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் கேட்டு அதில் ஒழுங்கு கிரமமாக வரிசையாக வேதத்தை தியானிக்கிற பழக்கம் இருந்தால் நம்மளுடைய விசுவாசம் வளரும். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் 1 தீமோத்தேயுல 1வது அத்தியாயம் 11வது வசனத்தில் தீமோத்தேயு அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதில் 12வது வசனம் 1வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் மேலே சொல்லுகிறாரு, என்னை பிரசங்கியாக, அப்போஸ்தலனாக, புறஜாதியாருக்கு போதகனாக நியமிக்கப்பட்டேன், அதனால் அந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படிங்கிறார் அவர். இந்த ஒரு அறிவு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார், அறிவேன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ மைண்ட் நாலேஜாகவோ புஸ்தகம் படித்து வரக்கூடிய நாலேஜாக இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, உறவுக்குள்ளாக, நான் அவர்கிட்ட பேசி அவர் என்கிட்ட பேசி 2 பேரும் ஒன்றை பேசி, நமக்கு சில நண்பர்கள் நிறையா இருக்கலாம், பட் நெருங்கிய நண்பர்கள் சிலர் தான் இருப்பாங்க. ஸோ அவர்களை நாம் எப்படி நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே நாம் எவ்வளவாக அறிந்து வைத்திருக்கிறோம், அவர்களை எவ்வளவாக நம்ம அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு உறவுக்குள்ள நம்ம வருவது இது மிக முக்கியமாக. அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் தான் நம்ம இதுக்குள்ளே வளர்த்து கொண்டுட்டு வரோம். நம்ம விசுவாசம் வளர்வதற்கு நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். உலகத்தில் ஏகப்பட்ட மதங்கள் இருக்கும், கடவுளுக்கு இப்படி பிரியும், இப்படி செஞ்சால் அப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லலாம். பட்டு கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது நன்றாக தெரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் ரிலிஜியன். திஸ் பிரிங்கிங் ரிலேஷன்ஷிப் வித் காட் டு த மேன், தேவனுக்கும் மனிதனையும் ஒப்புரவாக்கி அவர்களுக்கு நடுவில் ஒரு உறவை கொண்டுட்டு வருவது, அந்த உறவுக்குள்ளாக கொண்டு வருவது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர வேண்டும் என்றால் நம்ம அவர்கிட்ட பேசணும், அவர் நம்மகிட்ட பேசணும். அதில் தான் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். அந்த அறிவு தான் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தரும். அந்த அறிவுக்குள்ளே நம்ம வளர்வதற்கு நமக்கு தேவையானது அவருடைய வார்த்தையை படிப்பதும், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்வதும், என்ன செய்ய சொல்லியிருக்காரோ செய்வதும், அந்த மாதிரி ஒரு ஒபீடியன்ஸுக்குள்ளே வரணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அத்தியாயத்தில் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லுகிறார். 10வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன், எனக்கும் அவங்கள தெரியும், அவங்களுக்கும் என்ன தெரியும், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். 27வது வசனத்தில், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அந்த ஒரு உறவை தான் அவர் சொல்றாரு. என் ஆடு என் சத்தத்தை செவி கொடுக்குது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு நான் சொல்றதை கேட்டு என்னை பின்பற்றி வருகிறது. இந்த ஒரு காரியம் நம்முடைய விசுவாசத்தில் அது ஒன்று தான் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணித்தரும். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவருக்குள்ளே இருக்கணும். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் வளர்வதற்கு வேதத்தை தியானிப்பதும், அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவதை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் வருவது தான் நம்ம விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கும்.
அப்படி இல்லை என்றால் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்காது. அதே போல் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரணும். அதற்கு ஜபமும் உபவாச ஜபம் இன்னும் நெருங்கி வரும். முக்கியமான ஒரு காரியம் இப்போ நியூ டெஸ்ட்மென்ட்ல சுவிசேஷ புஸ்தகங்கள் 4 புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதில் இயேசு என்ன செய்யன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வதும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யாமல் விடுவதும், இது அவரோடு உள்ள நெருங்கிய உறவுக்குள் கொண்டுட்டு வரும். இன்றைக்கு அநேக காரியங்களில் மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்ன காரியங்களோ இல்லை மற்ற காரியங்களோ சீசர்களுக்கு அவர் உபதேசித்த காரியங்களையோ படிச்சுக்கிட்டே போயிடுற மொழியே கீழ்ப்படுகிறது இல்லை. அப்படிங்கிற போது நீங்கள் என்னதான் பண்ணீங்கனாலும் அவர் திருப்பி உங்கள்கிட்ட பேச மாட்டார். இன்றைக்கு தேவனுடைய குரலை நாம் கேட்க வேண்டும் என்றால் எல்லாரும் நினைக்கிறது நான் உட்காந்து ஜெபம் பண்ணோன்னா அப்படியே மேலிருந்து ஒரு குரல் பேசணும் சொல்லணும்னு சொல்லி. அந்த ஒரு இது ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தது. நான் உட்காந்து தவம் பண்ணேன், அசரீரியாக மேலிருந்து ஆகாயத்திலிருந்து குரல் வந்தது, இல்லை முன்னாடி டக்குன்னு கடவுள் தரிசனமாகி பக்தா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அது அதில் உள்ள அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டே இங்கே உட்காந்து சரியாக வராது. நாம் அனுதினமும் நடக்கிற போது நமக்கு வரும். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவிடத்தில் பரிந்து பேசி வாக்குத்தத்தமாக அனுப்பினதே நான் உங்களோடு இல்லாததினாலே நீதியை குறித்து உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். எனக்குள்ளே இருந்து அவர் பேசுவார். நான் ஒரு காரியம் செய்கிற போது இதை செய்யாதே, இதை இப்படி செய் என்று உள்ளே இருந்த ஒரு உந்துதல் குரல் எனக்கு வரும். அதை நான் கேட்டு நடக்க என் ஆவிக்குரிய செவி அந்த குரலை கேட்டுக்கொள்வதற்கு இன்னும் ஷார்ப்பாக வளர்ந்துடும். அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். அதுக்கு ஒபீடியன்ஸ் வேணும். எழுதப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். எழுதப்படாத கட்டளைகளை அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவார். அது முக்கியமான ஒரு காரியம். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து தன் சீசர்களோட மலை மேலே ஏறி 3 சீசர்கள் மட்டும்தான் கூட்டிகிட்டு போனார். மறுரூப மலையில் மறுரூபம் ஆனார். மத்தேயு 14வது அத்தியாயத்தில் அது வரும். மறுரூபம் ஆனார். பாக்கி 9 சீசர்கள் பிற சீசர்கள்லாம் மலை அடிவாரத்தில் இருந்தாங்க. அங்கே மறுரூப மலையில் அந்த அனுபவங்களை பார்த்துவிட்டு அவங்க திரும்பி கீழே இறங்கி வர்றபோது அங்கே ஒரு கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, இவங்ககிட்ட நீங்கள் என்னத்தை குறித்து நீங்கள் விவாதம் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, என் மகனுக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருது, அவனை நெருப்புலையும் தண்ணிகளையும் தள்ளுது, குணமாக்க வேண்டும்னு கொண்டுட்டு வந்தேன், ஆனால் உம்முடைய சீசர்களால் முடியவில்லை, அவங்களால் அதை செய்ய முடியவில்லை அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா மற்ற காரியங்கள் இன்னும் கொஞ்சம் மார்க்கில் எல்லாம் தெளிவாக சொல்லுது. அவன் அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறான், உம்மால ஏதாவது கூடுமானால் நீர் அவனை சுகப்படுத்தும் அப்படிங்கிறார். அப்போ அவர் கேட்குறார், கூடுமானால் என்று ஏன்னு சொல்லுகிறாய்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் நடக்கும் அப்படிங்கிறார். உடனே அந்த தகப்பன் திருப்பி சொல்றான், அவன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்குவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு அழுதான். உண்மையாகவே உள்ளதை உள்ளபடி எடுத்து சொன்னான். இயேசு கிறிஸ்து அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பிசாசை விரட்டி விட அவனை குணப்படுத்தி அனுப்பினார். அங்கே உண்மையிலே நடந்தது குணமளிக்கும் அற்புதம் அல்ல, அவன் அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் வருவதற்காக. என்னை நேசிக்கிற ஒரு தேவன் அவருடைய வல்லமை இந்த 2 காரியங்களை விசுவாசிக்கத்தக்கதாக அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அற்புதங்கள் நடப்பதன் நோக்கமே அந்த அற்புதங்களை செய்கிற தேவன் மேலிலே விசுவாசம் ஆரம்பமாகி அவருக்கு பின்பற்றி நடப்பதற்கு கொண்டு வருவதற்கு தான். இது ஆரம்பம்தான். வெளியே இருக்கிறவனை உள்ள கொண்டுட்டு வருவதற்கு ஒரு அற்புதம், ஒரு மிராக்கல் மூலமாக, ஓ இப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார், என்னை நேசித்து எனக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்து அதற்கப்புறம் அந்த தேவன் யார் என்ற அறிவிலே அவன் வளர வேண்டும். அதற்கப்புறம் அவருக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். இந்த காரியங்கள் அடுத்தபடியாக வரும். அப்போது அவருடைய சீசர்கள்லாம் திரும்பி கேட்குறாங்க, ஏற்கனவே எங்களை செலக்ட் பண்ண போது பிசாசுகளை விரட்ட பேய்களை துரத்தெல்லாம் அதிகாரம் கொடுத்துட்டாரு, ஆனால் எங்களால் அதை செய்ய முடியலை, ஏன் முடியவில்லை அப்படின்னு கேட்குறாங்க, உள்ளதை கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தெளிவாக அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான்.
அப்படிங்கிற உங்களோட அவிசுவாசத்தினால்தான் நீங்க இந்த காரியத்தை செய்ய உங்களால முடியல. ஆனா சொல்றாரு, விசுவாசத்துல செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு, பட் இது கொஞ்சம் டஃப்பான ஒர்க்கு. இதை செய்ய வேண்டும் என்றால் உன் விசுவாசம் இன்னமும் வளர்ந்திருக்கணும், நன்றாக வளர்ந்திருக்க வேண்டும் என்றால் ஜெபமும் உபவாசமும் உனக்கு தேவை அப்படிங்கிறாரு. ஜெபத்திலே ஆண்டவரோடு பேசுவதும், ஜெபம்ங்கிறதுனா நம்ம ஏற்கனவே இந்த பாடத்துல படித்திருக்கிறோம். என் பகுதியிலே எனக்கு ஆளுகை வைத்திருக்கக்கூடிய என் பகுதியிலே என் ஏரியாவிலே தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வது ஜெபம். சுய தேவைகளுக்காக மாத்திரம் பண்ணக்கூடிய ஜெபம் அவ்வளவு சரியான ஒரு பிரேயர் கிடையாது. உபவாச ஜெபம் எனக்கு அந்த காரியம் வேணும், நான் உபவாசம் இருக்கிறேன், கண்டிப்பா நீ இறங்கி இதை செஞ்சே ஆகணும்னு கடவுளை மிரட்டுவதற்காக அல்ல. உபவாச ஜெபம் என் உள்ளான ஆவியிலே ஆத்மாவில நான் இன்னும் பலப்பட வேண்டும், அதற்கு என் சரீர பலத்துக்கு தேவையான ஆகாரத்தை காட்டிலும் உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை என்று அவருடைய பிரசன்னத்திலே சரீரத்தை தவிர்த்து ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என் ஆத்மாவில் இன்னும் வல்லமையில் வளர்வதற்காக நான் அமர்ந்து இருந்து தேவனுக்கு பிரியமான உகந்த ஜெப விண்ணப்பங்களோடு அவர் சமூகத்திலே போய் நின்று அவருடைய நிரப்பப்படுவது உபவாச ஜெபம். உபவாச ஜெபத்துல ஜெப பாயிண்ட் எப்படி இருக்கணும், உபவாசிக்கிறவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், ரெண்டையுமே ஆண்டவர் கேட்கிறாரு. ஏசாயா 58வது அத்தியாயம் படித்தா எனக்கு உகந்த உபவாசம் இது அல்லவா அப்படிங்கிறாரு. அதுல பார்த்தா என்னென்ன பாயிண்ட் இருக்கும் உன் பிரேயர்ல, ஆனா ஜெபம் பண்றவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும். உன் வாழ்க்கை அப்படி இல்லை, நீ அதையெல்லாம் செய்யும்னு என்னைய கேட்டீங்கன்னா உனக்கு நீ அவன் கேரக்டர் அப்படி கிடையாது, நீ என்னைய கேட்குற சும்மா ஒப்புக்கு கேட்குறேன்னு சொல்லி விட்டுருவாரு. அது வரக்கூடாது. அது ரெண்டும் சேர்ந்தவன். இது ஆண்டவருடைய உறவுக்குள்ளே ஐக்கியத்துக்குள்ள வளரும். இது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அடுத்தபடியாக ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம், விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை வேண்டும். நம்ம அநேக நேரங்களில் தவறுவது இந்த இடத்துல தான் தவறுகிறோம். இதை நாசுக்காக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பல இடங்களிலே இதை வேற வேற விதங்களில் சொல்கிறாரு. விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை வேண்டும். ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் சொல்வதற்கு ஏன் நீங்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறார். இந்த யோவான் 10 ஆடுகளை குறித்து சொன்னபோது நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராததினாலே, நீங்கள் என்னை விசுவாசிக்காததினாலே அப்படிங்கிறாரு. அதனால எனக்கும் உங்களுக்கும் டச் வராது அப்படிங்கிறாரு. விசுவாசம் என்றால் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை வேணும். கர்த்தாவே கர்த்தாவேனா, இப்போ கர்த்தாவேங்கிறது ஆங்கிலத்தில் லார்டு அப்படின்னு வரும். லார்டு அப்படிங்கிறது நம்ம சொல்ற ஒரே ஒரு இடம் தான், கோர்ட்டில் தான். இன்னைக்கு நியாயாதிபதியை பார்த்து, உண்மையிலே வரப்போகிற நியாயாதிபதி, முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி அவர் தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நிற்கிற போது அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு கோர்ட்ல எல்லாம் போய் உட்காந்துட்டு ஒரு லாயரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இஷ்டத்துக்கு எந்திரிச்சு நடக்கவோ போகவோ வரவோ எல்லாம் முடியாது. அங்க ஜட்ஜு மேல உட்காந்துருந்தாலும் எல்லாம் சைலண்டா தான் இருக்கணும். கேட்டாருன்னா தான் பதில் சொல்லணும். அவருக்கு அடங்கி நடக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ சொன்னது சொன்னதுதான். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான். இப்ப நாம இவரை என் கர்த்தாவே அப்படின்னு சொல்றோம்னா, அப்ப அவர் என்னை என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில. மலைப்பிரசங்கத்தில் அவர் பல காரியங்கள் சொல்லுகிறாரு. பின்னாடி அவர் உபதேசங்களை சீசர்கள் நோக்கி நீங்கள் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யாதிருங்கள்ங்கிறாரு. அதை நாம் கீழ்ப்படியாவிட்டா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றது வெறும் வாயால சொல்ற ஒரு வார்த்தையா பெருமை ஒழிய உண்மையாக இருக்காது. அந்த இடத்துல விசுவாசம் வளருவது கடினம். ஏனென்றால் அவர் கொஞ்சம் அதை விட்டுட்டு போயிடுவார். லூக்காவிலே ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்நாளிலே, அதாவது நியாயத்திற்கு வரக்கூடிய அந்த நாளிலே அநேகர் என் முன்னாடி நீங்க எங்க ஊருக்கு போஜனம் பண்ண வந்தீங்கல்ல, நீங்க எங்க ஊர்ல பிரசங்கம் பண்ணினீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றேன் நான் அப்படிங்கிறாரு. நீ யார் என்று எனக்கு தெரியாது அப்படின்றேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த நீ என்னை தெரிய வேண்டும், நான் உன்னை தெரிய, அந்த உறவுக்குள்ளே வளர வேண்டும். அந்த உறவுக்குள்ளே வளர்கிற போது எப்படின்னா, எழுதப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படுகிற போது எழுதப்படாத காரியங்களே தேவன் நம்ம இடத்துல பேசுவார்.
நம்ம வந்து எழுதப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படியாம எழுதப்படாத காரியம் நீங்கள் ஆசிரியர் போல் வந்து உட்காந்து எனக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் தான், அது கொஞ்சம் சிரமம் தான் வரணும் அப்படிங்கிறாரு. அந்த சீசர்கள் வந்து அவிசுவாசத்தை குறித்து கேட்குற போதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுறாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த மலையை பார்த்து நகர்ந்து அப்புறம் போனால் போகும், உங்களுக்கு கீழ்ப்படியும் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாரும் பார்க்கறது வந்து கடுகு விதை அளவு விசுவாசம் அப்படின்னா ரொம்ப கம்மியான சைஸு கணக்கு பார்க்குறோம் நம்ம. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு காரியம் வந்து அதில் சைஸு சின்னதாக இருந்தாலுமே அதுக்குள்ள ஜீவன் இருந்தது, அதுதான் முக்கியம். உன் விசுவாசத்தில் உயிர் இருக்கணும், உயிர் இல்லாத விசுவாசமாக இருக்கக்கூடாது. அது கடுகு விதை அளவு சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ள உயிர் இருக்கணும். அதற்காக இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா மார்க் 4வது அத்தியாயத்தில் சொல்லுகிறாரு, அந்த கடுகு விதை என்னங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுறாரு. கடுகு விதை மார்க் 4:31 to 32 வசனங்களை படிச்சா சொல்றாரு, கடுகு விதை இருப்பதில் எல்லாவற்றை காட்டிலும் சிறியதாக இருந்தாலுமே அதை மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கிற போது ஆகாயத்து பறவைகள் வந்தது அடையத்தக்கதான பெரிய மரமாக மாறும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த கடுகு விதையளவு விசுவாசத்தில் உயிர் இருக்கணும். அந்த உயிரை வளர்வதற்கு, கிரியையினாலே வளர்வதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அந்த 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 விசுவாசத்தை ஆக்ஷனில் கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வராமல் பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் கடுகு விதையாக தான் இருக்கும், அது வளராது. அதில் உயிர் இருக்கணும், விசுவாசத்தில் உயிர் இருக்கணும். ஏனென்று சொல்லுறேன், அநேகருடைய விசுவாசத்தில் உயிர் இருப்பது இல்லை. காரணம் அவர் இன்னார் என்று அறியாததினாலே. அது வளரணும், நன்றாக வளரணும் அப்படிங்கிறாரு. அடுத்தபடியாக அது வளர வேண்டும் என்றால் விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை வேண்டும், கிரியை வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபுல நல்ல விளக்கமாக விவரமாக சொல்லுகிறாரு. யாக்கோபு 2வது அத்தியாயத்தில் நிறைய காரியங்கள் அவர் சொல்லுகிறாரு விசுவாசத்தை குறித்து. யாக்கோபு 2வது அத்தியாயம் 17வது வசனம், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும் அப்படிங்கிறது. தன்னில் தானே செத்து போன விசுவாசமா இருக்கும். 20வது வசனத்துல, வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ அப்படிங்கிறாரு. அப்ப விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை இல்லை என்றால் நான் விசுவாசிக்கிறேன் நம்மளே நாமே வஞ்சித்து கொண்டே போய்விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. அதற்கு ஏற்ற நான் என்ன விசுவாசிக்கிறேன் முதல்ல அது தெரியணும். என் விசுவாசம் என்ன, தேவனை குறித்து நான் எப்படியாக விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் அதற்கு ஏற்றபடி நான் கிரியைக்குள்ள உள்ள கொண்டுட்டு வரணும். இப்ப நம்முடைய விசுவாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சரியாக விசுவாசம் வேணும். என்றால் நம்முடைய விசுவாசம் வந்து சோதிக்கப்படும் அப்படின்னு தான் வேத வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய விசுவாசம் வந்து சோதிக்கப்படும். விசுவாசத்தை வந்து பரீட்சிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லுகிறார். மத்தேயு 14வது அத்தியாயத்தில் வந்து பார்க்குறோம், சீசர்கள் படகிலே ஏற்றி அமர்த்தி விட்டு இயேசு கிறிஸ்து மலை மேல் ஏறி தனியாக ஜெபம் பண்ண போயிட்டாரு. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அவருடைய இவங்கெல்லாம் வராங்க, சீசர்கள் வந்து படகுல ஏறி போகிறாங்க. போகிற போது ராத்திரியிலே படகு வலிக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சிரமத்தை பார்த்தவர் சமுத்திரத்து மேலே நடந்து அங்கே வர்றாரு. வருகிற போது அவர்கள் அவரை கண்ட உடனே பயந்தாங்க. பூதம் பேய் பிசாசுன்னு பயந்தாங்க. இல்லைப்பா நான் தான், பயப்படாதிருங்கள்னு குரலை கேட்டோன்னா பயம் நீங்கியது. இப்போ பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நீரானால் நானும் தண்ணீரில் நடந்து வர சொல்லணும். நடந்து வா அப்படிங்கிறாரு. இறங்கி நடந்து போகிறாரு. அந்த நடந்து போகிற போதே, தண்ணீரின் மேல் நடக்கிற போதே பக்கத்தில் உள்ள அலையையும் காற்றையும் பார்த்த உடனே பயந்து போய் தண்ணிக்குள்ளே அமிழ்ந்து விடுகிறார். அப்பொழுது ஆண்டவரே நீ ரட்சியும்னு கத்துறாரு. இயேசு கிறிஸ்து பேதுரு கையை பிடித்து தூக்குகிற போது ஒரு விசுவாசம் கேட்கிறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்?
நம்ம விசுவாசத்துல ஆரம்பிச்சிடலாம், அதுல நிலைச்சு நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருது, நமக்கு தகராறு அதுல பின்வாங்கிடுறாங்க. அது நிறைய பேருடைய காரியங்கள்ல அந்த மாதிரி நடக்கும். ஆரம்பிச்சுட்டு உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளுடைய சுய மைண்டில் யோசிச்சு இது நடக்குமா நடக்காதா, ஒருவேளை நடக்குமோ ஒருவேளை நடக்காதோ. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறாரு, இருமனம் உள்ளவன் தேவனிடத்துல எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இருமனம் உள்ளவன் நடக்குமோ நடக்காதோ, ஒரு கல்லை அடிச்சு பார்ப்போம், வந்தா வரட்டும் அப்படின்னு இருக்கிறவனால ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். விசுவாசம் என்பதற்கு வேதம் சொன்ன இதுதான் அதுதான். நான் நம்புறேன், அதன் மேல உறுதியா இருக்கிறேன், நான் இன்னும் காணவில்லை, ஆனால் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக நடக்கும் என்று நான் நிச்சயமாக இருக்கிறேன். இதுக்கு பேரு தான் விசுவாசம். ஆதாரம் ப்ரூஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் வைக்கிறதுக்கு பேரு விசுவாசம் கிடையாது. அதுல நாம வளர வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். அது நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். விசுவாசத்தினால பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கலாமோ ஒழிய உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். அது நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். யாக்கோபு 1வது அத்தியாயத்திலே அவர் அந்த மாதிரி சொல்றார். 1வது அத்தியாயத்திலே 3வது வசனம், யாக்கோபு 1:3வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது அப்படிங்கிறார். ஸோ உங்கள் விசுவாசத்தினுடைய பரீட்சை உண்டாகும் அப்படிங்கிறார். நம்ம விசுவாசம்னா ஏதோ சுவிட்ச் போட்டோம்னா லைட் எறிகிறது போல மேஜிக் மாதிரி கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ், வளர்ந்து போக வேண்டியது. நம்முடைய உள்ளான மனதில் விசுவாசம் வளர வேண்டும் என்றால் அந்த விசுவாசம் ஒரு பரீட்சைக்குள்ளாக கடந்து போக வேண்டிய ஒரு காரியத்தில் இருக்கிறோம். அதே இது பேதுரு எழுதின நிருபத்தில் 1 பேதுருல அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். 7வது வசனத்தில் 1 பேதுரு 1வது அத்தியாயம் 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஏனென்றால் அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதனைக்குள் கடந்து போக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். 5வது வசனத்துல கொஞ்சம் விளக்கமாக ஒரு வேற ஒரு அது டீட்டெயில் எழுதுறாரு. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம், விசுவாசிகளுக்கு ஏற்ற சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை உண்டு, ஒரு சோதனை உண்டு. அதை நாம் நன்றாக எதிர்பார்க்க வேண்டும். அது இல்லாம என்னுடைய விசுவாசத்துல நான் வளர முடியாது. விசுவாசம் வளர்வதற்கு இந்த 2 காரியங்களும் உடால கொஞ்சம் தேவைதான். ஆனா இப்போ கொஞ்ச காலம் பலவித சோதனைகளாலும் துக்கப்படுகிறீர்கள். யாக்கோப்புல அதுதான் அவர் இந்த சோதனையை குறித்து ஒரு காரியத்தை யாக்கோப்பு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறார். 1வது அத்தியாயத்தில் அவர் எழுதுறாரு, அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே இழுக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படிங்கிறார். யாக்கோப்பு 1வது அத்தியாயத்தில் 14வது 13 14 படிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக, தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆனா யார் சோதிக்கிறார்? அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்குண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அந்த இச்சையிலே அவன் தொடர்ந்தால் இச்சையானது கற்பம் நிறைந்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எனக்கு உலக பிரகாரமான எந்த காரியத்தில் இச்சை இருக்குதோ அந்த இச்சையின் மூலமாக என் விசுவாசம் சோதிக்கப்படும்.
அதனால தான் சொல்லுகிறாரு, ஒரு மேலே சொல்லுகிறாரு, நீங்கள் பலவித சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று. அந்த இச்சைக்கு நான் கீழ்ப்படியாமல் வெறுத்து விட்டு தேவன் எனக்கு செய்வார் என்று விசுவாசத்தோடு கடந்து போகிற போது இங்கே கொஞ்சம் பாடுகள் கஷ்டங்கள் உண்டுதான். அதாவது அற்புதங்கள் நடப்பது இயேசுவை விசுவாசித்து இயேசுடைய சீசர்கள் ஆவதற்கு. இயேசுவின் சீசர்கள் ஆன உடனே அவர் தெளிவாக அடுத்த காரியத்தை சொல்லுகிறாரு, ஒருவன் என் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர கடவான். அந்த தன் சிலுவைங்கிறது நம்ம இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உலக பிரகாரம் நம்ம இச்சைகள் நம்மளை இழுக்குமே, அதை அறுத்து வெட்டி வெட்டி விட்டு விட்டு முன் சொல்வது இது உண்டு. அதான் சொல்லுகிற, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதற்கு உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் அப்படிங்கிறாரு. பிலிப்பியர்ல இன்னும் கொஞ்சம் விசேஷமாக ஒரு காரியத்தை எழுதுறாரு. பிலிப்பியர் 1வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் பிலிப்பி சபைக்கு பவுல் எழுதுகிற போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இட் வாஸ் அ கிஃப்டட் அப்படின்னு வருது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்து நிமித்தமாக அவருக்காக பாடுகள் அனுபவிப்பதற்கும் அந்த இடத்துல தான் என் விசுவாசம் வளரும். ஒரு விதை எப்படி மண்ணிலே விழுந்து மக்கி செத்ததானால்தான் உள்ளே இருக்கிற ஜீவன் செடியாக மரமாக வளர முடியும். அந்த இது வரணும், அந்த சுய இச்சைகள் சாகக்கூடிய காரியம். இதற்குள்ளதான் அந்த விசுவாசம் வளர வேண்டும். நாம் அவருக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் அதுல செய்யுது. இந்த காரியத்துல நமக்கு கிறிஸ்துக்குள் உள்ள வந்ததுக்கப்புறம் நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமும் பரீட்சைகளும் சோதனைகளும் பாடுகளுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒரு அனுபவம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. பாடு இல்லாத பரிசுத்தனோ கிறிஸ்தவனோ ஒருவனும் உலகத்திலே இல்லை. அது நன்றாக தெரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து விதைக்கிறவன் உவமையிலேயே அவர் சொல்லுகிறாரு, வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாம் பட்சிகள் சாப்பிட்டு போயிருச்சு. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையை அவன் கேட்கிற போதே அவன் சிந்தனைகள் எங்கேயோ இருந்ததுனால அந்த பட்சிகள் அது சொல்லுகிறாரு, பிசாசானவன் அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா அவன் ஆரோக்கியமாகாமல் இருக்க முடியும், அவன் ரட்சிக்கப்படாதபடிக்கு அதை எடுத்துட்டு போயிடறான்னு சொல்லிட்டார் விளக்கம் சொல்ற போது. 2வது ஒன்று சொல்லுகிறார், ஒரு சில விதைகள் கற்பாறையில விழுந்தது, சீக்கிரமாக உழைத்தது, ஆனால் வேறு விடாததினாலே வெயிலின் உஷ்ணம் வந்தபோது அது காஞ்சு போயிருச்சு. அது எப்படி சொல்றாருன்னா, அநேகர் வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் வசனத்தின் நிமித்தமும் உபத்திரவமும் இடரல்களும் உண்டான போது அவர்கள் இடரல் அடைந்து விட்டு விடுகிறார்கள். ஸோ வசனத்தின் நிமித்தமாக இடரல்கள் வந்தாலும் நான் நிலைச்சு நிற்பேன் என்கிற போது என் விசுவாசம் எனக்குள்ளாக வளர்ந்து பலப்பட்டு அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தேவ பலன் எனக்கு பெற்றுக் கொடுக்கும். இதற்குள்ளாக வளர வேண்டியது விசுவாசம். இன்றைக்கு நிறைய பேர் சொல்லிடுறாங்க, நீங்க விசுவாசிங்கிறீங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டம், உங்களுக்கு ஏன் பாடு, நீங்க ஜெபம் பண்றீங்களே, ஏன் உங்களுக்கு இது நடக்கல? உலகம் நம்மளை சோதிக்கும், உலகம் நம்மளை கேலி பண்ணும், கிண்டல் பண்ணும். அதை நம்ம காதில் வாங்கிட்டு இருந்தோம்னா விசுவாசத்தில் வளர முடியாது. எனக்கு தெரியும் என்ன ஆண்டவர் என்னை கைவிடுகிறவர் அல்ல. ஆனால் இதற்குள்ளாக கடந்து போக சொல்ல வேண்டுமென்றால் நான் ஏதோ சில காரியங்களை விட்டுவிட வேண்டியிருக்கு, சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, அதற்காக நான் கடந்து போகிறேன் இந்த பாடுகள் கஷ்டங்களுக்குள்ளாக. அந்த ஒரு நினைப்போடணும். ஏனால் எனக்காக உயிரை விட்ட என் தேவன் இந்த இடத்துல என்னை கைவிட மாட்டார். ஆனால் எனக்கு வந்திருக்கிற இந்த பாடுகளும் கஷ்டங்களும் அவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் வரவில்லை, அவரை மீறியும் என் வாழ்க்கையில் வரவில்லை. அவர் அனுமதித்து வந்திருந்தால் நடந்து செல்ல எனக்கு பலனை கொடுப்பார், எனக்கு பலனை தாரும், பொறுமையை தாரும், என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு பலப்படுத்தும் என்று அதில் தொடர்ந்து நடக்கிற போது அந்த விசுவாசம் ஒரு அற்புதமாக மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மளை மேலே எடுத்து கொண்டு போகும். அந்த காரியங்கள் அந்த விசுவாசத்தினுடைய பலனை நாம் பெற்றுக்கொண்டு வளர முடியும். இதில் நாம் வளர வேண்டியது சில முக்கியமான ஒரு காரியம். நன்றாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் வேத தியானத்தில் தான் விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்.
பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட், அவருடைய குரலை கேட்டு வேதத்தில் எழுதப்பட்ட அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தான் அவருக்குள்ள அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல வளர முடியும். அது வளர்வதற்கு இன்னும் அதிகமாக அவருக்கு உகந்த ஜபமும் உபவாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது இன்னும் நெருங்கி வளர முடியும். ஆனால் அதே நேரம் என் விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் எனக்கு தெரியும், அது பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய குமாரன் என்றால் தேவனுடைய குமாரன் கீழ்ப்படிய வேண்டும். என் ஆத்தும நேசரே அப்படின்னு சொல்லுகிறோம். ஆத்தும நேசர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவரை நீ அவ்வளவாக நேசிக்க வேண்டும். அவர் எவ்வளவா என்னை நேசித்திருக்கான்னு தெரியும். அதனால அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ, அவர் சொல்வது கஷ்டமா இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் இறங்கி செய்வேன்னு இறங்க வேண்டும். அப்பதான் அந்த விசுவாசம் கிரியை. என் ஆத்தும் மணவாளன்கிறீங்க. மணவாளன் என்றால் மனைவி கணவனுக்கு பிரியமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அப்போது அந்த கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் தெரியாது. அதை போல வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ள வளர்ந்து வர வேண்டாம். நீர் பரிசுத்தர்னு பாடுபடுகிறோம். ஆனா பரிசுத்தருக்கு ஏற்ற விதமாக நானும் பரிசுத்தமாக வேண்டும் அல்லவா? அதுதான் அந்த கிரியையில கொண்டுட்டு வரணும். அவர் சொல்லுகிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறவங்கள நீங்களும் பரிசுத்தர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் பரிசுத்த குலைச்சல இடத்துல நான் வர முடியாது, நான் ஆசீர்வதிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரிசுத்த குலைச்சல்களை அகற்று, பரிசுத்தத்தில் வளரு அப்படிங்கிறார். அப்ப அவருக்கு பிரியமாக அந்த கிரியைகளில் கொண்டு வருகிற போது பின்னாடி நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்க்கிற போது அநேக காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக, விசுவாசத்தின் நிமித்தமாக வெற்றி கொண்டவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக நம்ம மேலே வந்திருப்போம். இந்த வாழ்க்கையில் வளருவதற்கு அது வேண்டும். எபிரேயர் 11:1 எல்லாருக்குமே தெரியும். ஆனா எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எனக்கு தேவன் மேலிலோ தேவனுடைய வல்லமையின் மேலிலோ எனக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆனால் விசுவாசிக்கிறவன் என்ன விசுவாசிக்க வேண்டும் அங்க அவர் தெளிவாக சொல்லுகிறார். அவன் எதை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு, இன்னைக்கு வரலைனாலும் வரும் அப்படின்னு விசுவாசத்தோடு தொடர்ந்து செல்லக்கூடியவனாக நம்ம இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசத்தில் வளர்வதற்கு நம்ம இடையாக இருப்பது, தேவனுக்கு விரோதமாக இருப்பது உலக பிரகாரமான சிநேகிதமும் உலக மேன்மைகளும் தான். ஸோ அவைகளை நாம் துறக்க தயாராக இருக்கிற போது தேவனிடத்திலிருந்து தேவனுடைய மேன்மையை, பரலோகத்தின் மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காரியத்தில் நம்ம வளர வேண்டும். கடைசியாக ஒரு காரியம், ஒரே ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர்லேயே 12வது அத்தியாயத்தில் 1வது வசனம். ஏன்னா 11வது அத்தியாயத்தில் விசுவாசத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை செய்து பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களையும், கடைசியாக வருகிற போது 35 இருந்து 38 4 வசனங்களிலே விசுவாசத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவித்தவர்களுடைய வாழ்க்கைகளையும் அங்க கொடுத்திருக்கிறது. விசுவாசத்தினால ஆதாயத்தை பெற்றுக்கொண்டவர்களோ அற்புதங்கள மிராக்கல்களை கடந்து போனவர்களை மட்டுமல்ல, விசுவாசத்தின் நிமித்தம் பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தவர்களையும் குறித்து அங்க சொல்லி இருக்குது. எல்லாம் சொல்லி முடிச்செடுத்தான் அந்த 12ல் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும். விசுவாசம் ஒன்றும் ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது, டக்கு டக்குன்னு வேணும்னா கிடைக்கிற மாதிரி கிடையாது. பொறுமையோடு எனக்கு தருவேன் இருக்காரு, தருவாரு, கண்டிப்பா தருவார் அப்படிங்கிற ஒரு பொறுமையோடு விசுவாசத்துக்கு நம்ம வளருவது, நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட்டு வளர்ந்து போகும். அதனால சொல்லுகிறார், விசுவாசத்தில் வளருவதற்கு பாரமான சில காரியங்கள், நம்முடைய மாம்ச இச்சைகள், உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கும், நம்மளுடைய பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கும். இவைகளெல்லாம் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை துவக்கினவர் அவர் தான். ரட்சிப்பின் போது விசுவாசத்தினாலே
நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அவர் கிருபையா கொடுத்தாரு, விசுவாசத்தோடு அது பெற்றுக்கொண்டோம். துவக்கினவரும் அவர் தான், ஆனால் முடிக்க போறவரும் அவர் தான். அவர் திரும்பி வருகிற போது அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாக என்னை எடுத்துக்கொண்டு மேலே போகிறார். அவரோடு கூட அவருக்குரிய எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆளுகையும் கொடுக்கிறார். எப்படி நான் சோதனையை சகித்து என் பிதாவின் வலது பாரிசத்தில் ஜெயங்கொண்டவனாக உட்கார்ந்து இருக்கிறவன, அப்படியே ஜெயங்கொள்கிறவன் எனக்கு அருகிலே வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பாங்கிறார். அந்த ஒரு மேன்மையான காரியத்துக்கு அழைத்து இருக்கிறார். அதற்குள்ளாக அங்க வந்துதான் முடியும். நேருக்கு நேர இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுக்கு அப்புறம், பரலோகத்தில் அவரை போய் பார்த்ததுக்கு அப்புறம், பூமியிலே நடக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறக்கூடிய காரியம் அன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அங்க விசுவாசம் தேவைப்படாது. அங்க போய் விசுவாசம், ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டோம், நான் நம்புகிறதுன்னு உறுதி, நான் நம்பினேன், அந்த உறுதியாக இருக்குது. காணப்படாதவைகளின் நிச்சயம் கண்ணுக்கு முன்னாடி கண்டுட்டேன், இனிமே அது கிடைக்குங்கிற நிச்சயம் தேவையில்லை. அங்க போன அதற்குள்ளாக வளர்வதற்கு ஆரம்பித்தவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். அவர்களுக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார், அதிலே நாம் தொடர்ந்து ஓடக்கடவோம். விசுவாசம் வளர வேண்டும் என்றால் வேத தியானம் வேணும். நீங்க 1000 சுவிசேஷர்கள் பிரசங்கம் கேட்கலாம், 1000 மெசேஜ் டிவிலையோ யூடியூப்லயோ கேட்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வேதத்தை தியானிக்கிற போது அவரிடத்திலிருந்து கேட்கிற ஒரு வார்த்தைக்கு அவைகளெல்லாம் சைடு சப்போர்ட் தானே ஒழிய அது மெயின் ஆயிராது. மெயின் இதுதான், மெயின் ஃபுட்டு இதுதான், அது சைட் டிஷ் தான். மெயின் ஃபுட்டில் நீங்க வளரணும், இது வேணும். சொந்தமாக வேதத்தை தியானிக்கணும். ரெண்டாவது, அந்த பர்சனல் அவரோடு பேசி அவர் பேசுவதை கேட்கிற அந்த அனுபவத்துக்குள்ள வளரணும். மூன்றாவதாக இன்னும் அதிகமாக உபவாசத்திலேயோ ஜபங்களிலேயோ நான் அவரோட பேசணும், வேத தியானத்தில் அவர் இந்த உறவுக்குள்ளாக வளர வேண்டும். விசுவாசத்திற்கேற்ற கிரியை வேணும். இன்னொன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், என் விசுவாசம் சோதிக்கப்படும். அதனால விசுவாசத்தின் பாதையில் போகிற போது பிரச்சனைகள் வருகிற போது தயங்கி நின்றக்கூடாது, தொடர்ந்து முன் செல்ல வேண்டும். என்றால் அது தருவேன் இருக்கார், கண்டிப்பாக தருவார் அப்படின்னு போகணும். ஆனால் விசுவாசம் என்பது எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அதில் நான் விசுவாசிக்க வேண்டும். பிறருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதே போல எனக்கும் நடக்கணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறது அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அழைப்புகள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவரையும் அவர் பயிற்சிப்படுத்தக்கூடிய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதனால் சாட்சிகள் கேட்குறோம், அதே போல் எனக்கு உடனே நடக்கணும்னு கேட்கக்கூடாது. அவர் ஏக சக்கராதிபதி, உடனேயும் கொடுப்பாரு, கொஞ்சம் தாமதமாகவும் கொடுப்பாரு, இல்லை இப்படியே தொடர்ந்து போன்னு கூட சொல்லுவார். அதற்கு நம்ம போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பவுல் சபைகளுக்கு சொல்லுகிற போது ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, 2 கொரிந்தியர் 13வது அத்தியாயத்தில் கடைசியாக ஒரு இதை மட்டும் படிச்சுட்டு அதோட முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 13வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அவர் ஒரு சில காரியங்களை எழுதுகிறாரு. 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். நீங்க பரீட்சைக்கு நிக்கலைன்னா நீங்க எல்லாம் இதை தெரியாம போயிருவீங்க அப்படிங்கிறார். 6வது வசனத்தில் சொல்லுகிறாரு, நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்களும் அந்த பரீட்சைக்குள்ளதான் கடந்து போயிருக்கிறோம், சோதனைக்குள்ளதான் கடந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறார். நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா, அவர் விசுவாசத்துக்குள்ள இருக்கிறீர்களா என்பதை சோதித்து அறியுங்கள் அப்படிங்கிறார். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அதற்கு ஏற்ற என் வாழ்க்கை இருக்கிறதா, என்னுடைய வார்த்தை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என் செயல்
அதற்கு ஏற்றதாக விசுவாசத்திற்கேற்ற கிரியையில் வளர்கிறேனா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். இன்னும் நான் உலகத்தான போல உலகத்துக்குரிய காரியங்களில் இருக்கிறேனா, இல்லை பரலோகத்துக்குரிய காரியங்களில் நோக்கமாக இருக்கிறேனா, உலகத்துக்குரிய சுபாவங்களில் வளர்கிறேனா, இல்லை பரலோகத்தின் சுபாவங்களிலே, கிறிஸ்துவின் சுபாவத்திலே, கிறிஸ்துவின் இயல்பிலே, கிறிஸ்துவின் பரிசுத்தத்திலே, கிறிஸ்துவின் நீதியிலே, கிறிஸ்துவின் அன்பிலே நான் வளர்கிறேனா இல்லையா என்பதை உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த காரியத்தில் நம்ம வளர்ந்து வருவது அவசியம். பாடுகள் இல்லாத பரிசுத்தன் யாரும் கிடையாது, பாடுகள் அனுபவிக்காத யாருமே கிடையாது. ஆனால் அந்த பாடுகளினாலே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற போது தளர்ந்து போகாமல், ஆண்டவரே கிருபையாயிரும் என்னை பலப்படுத்தும் என்று கேட்கிற போது அவருடைய தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றது வசனம். அந்த பலன் எனக்குள்ளாக இருந்து வெளிப்படும். அதில் நாம் வளர வேண்டியது அவசியம். வளர்ந்து சொல்லுவோம். விசுவாசத்தில் என்ன வளர்ந்து ஒரு நாள் மேலே அவரை சந்திக்கிற போது விசுவாசத்து நிமித்தமாக ஆண்டவருக்காக நின்றவர்களாக நம்ம ஆண்டவரிடத்தில் ஒரு பாராட்டுதலையும் ஒரு ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாக முன்னேறி செல்வோம். இதோடு இன்றைய இந்த வேத பாடம் இதோடு முடிந்தது.